இந்த விஜய் வந்தா அதை செஞ்சிருவாரு, என்னோட விஜய் வந்தா இதை செஞ்சிருவாரு அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு பிரஸ் மீட் கொடுக்கல. ஏன் கொடுக்க மாட்டாரு? அதான் 16 நாள் காரியம் முடிஞ்சிட்டுல, இன்னைக்கு அழகா உட்காந்து பிரஸ் மீட் கொடுக்கலாம், செய்தியாளர்களை சந்திச்சு அவங்களோட கேள்விக்கு, மக்களோட கேள்விக்கு பதில் சொல்லலாம், அந்த கரூர் மக்களை பாக்குறதுக்கு வரலாம். என்ன பாதுகாப்பு உங்களுக்கு வேணும்? என்ன பாதுகாப்பு? இத்தனை நாள் என்ன பாதுகாப்பு பாத்தீங்க நீங்க? அதான் தனி சார்ட்டர் பிளைட்டு, அழகா ஹெலிகாப்டர்லயே போய் நீங்க அங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இறங்கி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன உங்களுக்கு பாதுகாப்பு வேணும்? நீங்க என்ன நேஷனல் தீவிரவாதியா? நீங்க என்ன பாகிஸ்தான்காரனா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு? நீங்க பாகிஸ்தானுக்குள்ள போறீங்களா? இல்ல உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தானே வர போறீங்க. நீங்க தான் எல்லா வீட்டுக்குள்ளேயும் முன்னாடியே போயிட்டேன்னு சொல்றீங்களே. நான் சினிமா மூலியமா எல்லார் வீட்டுக்குள்ளேயும் முன்னாடியே போயிட்டேன், நம்ம ஃபீல்டுக்கு புதுசு இல்லைன்னு சொல்றீங்களா? நேரா போக வேண்டியதானே, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, யாருமே உங்களுக்கு ஒண்ணும் செய்ய போறது இல்லையே. நேரா போயிட்டு அந்த மக்களை பார்த்துட்டு வரலாமே. செருப்பால் அடிச்சு விடுவாங்கன்னு பயமா இருக்க மக்கள்லாம் நிச்சயமா அடிப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா 41 உயிர் பறி போனதையும் கண்டுகொள்ளாம அரசியல் எப்படி செய்யலாம்? நம்ம ஆதவ அர்ஜுனாவை டெல்லிக்கு அனுப்பிச்சு வைக்கிறீங்க. என்ன சொல்றாரு, 16 நாளைக்கு பேச மாட்டேங்கிறாரு ஆதவ அர்ஜுனா. ஆனா டெல்லிக்கு போயிட்டு வரதுக்கு மட்டும் நல்லா முடியுதுன்னு நினைக்கிறோம். அது எப்படி என்னன்னு தெரியல. எல்லாத்துக்கும் விரைவில் 2026 நிச்சயமாக ஒட்டுமொத்த பாஜகவுடைய அந்த மற்ற அணிகளுக்கும் சரி, பாஜகவுடைய கால்நைக்கு பிழைக்கக்கூடிய அணிகளுக்கும் சரி ஒரு முடிவு கட்டுவோம்.